அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்குவோம். நேற்று நம்ம பார்த்தது அந்த கரணங்கள்னா என்ன, அந்த கரணங்கள் நம்மளுக்கு பாதிப்பு ஆனால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுல பாதிப்பு ஏற்பட்டா மனசுனால என்ன மனக்குழப்பம், புத்தினால என்னென்ன வரும், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத டீடைல்டா கொடுத்தோம். இது எல்லாமே 43 ஃபீலிங்ஸ் சொல்லியிருக்க சாமி ஒவ்வொன்னையா பிரிச்சு பார்த்து நுணுக்கமா, அதாவது மகிழ்ச்சினா அது நம்ம மனசாலையும் மகிழ்ச்சி படலாம், எண்ணத்திலே மகிழ்றது. சில நேரம் புத்தியால நான் இவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்தேன்னு தன்னைத்தானே பெருமைப்பட்டுக்கிட்டு பண்றது, அது புத்தியால வர மகிழ்ச்சி. இன்னொன்னு நம்மளுடைய சித்தத்துல பதிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த சித்தத்துல உள்ள நினைவுகளை வச்சு ஏற்படுற மகிழ்ச்சி. இன்னொன்னு நான் தொழில்பட்டதுனால நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல வர மகிழ்ச்சி. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணர்வுக்கும் மனம் காரணமா இருக்கலாம், புத்தி காரணமா இருக்கலாம், சித்தம் காரணமா இருக்கலாம், அகங்காரம் காரணமா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு அந்த கரண சுத்திகரிப்பு நம்ம இந்த அஸ்னமுத்திரை செய்யறதுனால நடக்குதுன்னு சொல்றோம். நீங்க அந்த கரணத்துல மனசுக்கான முத்திரைகள் செஞ்சீங்கன்னா சுத்த மனம் நீடித்தே இருந்து மனசுல தெளிவு வரும், உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, அதே டைம்ல எந்த சூழலையும் நீங்க எதிர்கொள்ள தயாரா இருப்பீங்க. அதுதான், அதாவது நம்ம செஞ்ச வினைகளுக்குரிய இதெல்லாம் போயிரும்னு கிடையாது, அந்த நிகழ்வு இருந்தா கூட உங்க மனது அதை ஒத்துக்கொள்ளும் பக்குவத்துக்கு வந்துரும். அதுதான் இந்த முத்திரையோட சிறப்பு. புத்தி சுத்தமாச்சுன்னா ஞானம் பிறக்கும், விவேகம் பிறக்கும். சித்தம் சுத்தமாச்சுன்னா வாசனைகள்லாம் அழியும், பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். அகங்காரம் மெலிந்தால் நான் இந்த உடம்பல்ல மனதல்ல அப்படிங்கிற தெளிவு வரும். நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்யணும், எதை தாமரை செல்விதான் கிளாஸ் எடுத்தேன்னு அப்படி சொல்றது நான் இல்ல, என்னோட குருநாதர்களுடைய அருளாலையும் அவங்க கொடுத்த ஞானத்தை என் வாய் வழியாக கடத்துகிறேன், அவ்வளவுதான். நான் ஒரு கருவிதான். இதுல நான் என்னோட உடலையோ மனசையோ என்ன முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடாது, அதான் அகங்காரம். இந்த மாதிரி நமக்கு அந்த கரணங்கள் சுத்தி ஆனா முதல் அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஆத்மா விழிப்புணர்வு அடையும், அவ்வளவுதான். ஆத்மா விழிப்புணர்வு அடையும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைச்சுக்க கூடாது ஓகே எல்லாம் கிளியர், we are ready to go for முக்தி, அவ்வளவுதான் நமக்கு மோட்சத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா வெளிப்படைத்த பிறகு உங்களை ஆத்மா வழி நடத்தும். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே சுத்தமா இருக்கும். அதுதான் நீங்க இப்ப பண்ற முத்திரைகளுடைய பயன். அடுத்தது நம்ம கோஷங்களை பற்றி பார்த்தோம். கோஷங்களால என்னென்ன கோஷங்கள் செய்து இப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, தேய்பிரையில இடது கையில வலது கையோட ஆன்மா விரல் கொடுக்கிற சக்தியை வாங்கி உள்ளால என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்ப அன்னமய கோஷத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அன்னமய கோஷத்துக்கு பண்ணும்போது எலும்புகள், தசைகள், தோல், முடி, நகம், பற்கள், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல், கருப்பைகள் எதெல்லாம் சாலிட் ஆர்கனா இருக்கும் அத்தனைக்குமே நமக்குரிய அந்த உயிர் சக்தி வெறும் எலும்பு மாத்திரம் கிடையாது, வெறும் தசை மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்குமே சக்தி போகும். அப்போ இந்த ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா, சாலிட் ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் அன்னமய கோஷம் பண்ணும்போது போகும். அன்னமய கோஷத்தோட மூலக்கூறு என்ன? மண் மூலக்கூறு. ஆனா நம்ம பஞ்சீகரணத்துல என்ன பார்த்திருக்கிறோம்? மண் மூலக்கூறு. மிச்ச 4 மூலக்கூறோட சதவிகிதம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான், பர்சன்டேஜ் கம்மியா ஒழிய அன்னமய கோஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் மண் மூலக்கூறு கிடையாது. பஞ்சீகரணத்துல அதைத்தான் பார்த்தோம். எதுக்கு அதை அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க ஒரு மூலக்கூறு எடுத்தோம்னா அதோட டாமினேட்டிங் பார்ட் இஸ் மண் மூலக்கூறு. ஆனா அதுலயே என்ன இருக்குது? நீர் மூலக்கூறு இருக்குது, வெப்ப மூலக்கூறு இருக்குது, அதுலயே உங்களுக்கு வாயு மூலக்கூறும் இருக்குது, ஆகாய மூலக்கூறும் இருக்குது. அதோடைய விகிதாச்சாரம் கம்மி, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சொன்னாங்கல்ல எலும்புகள், போன் பாரு, இப்போ சொன்னாங்க அந்த எலும்பு தேய்மானம், முட்டு வலி வருது, ஒவ்வொரு இடத்துலயும் காலில் தான் மெயினா வர. அந்த போட்டோவையும் காட்டினாங்க டாக்டர். அதுல என்ன ஆகுது? உள்ளால எலும்பு தேயலாம், கார்டிலேஜ் குருத்தெலும்பு தேயலாம், சினோவியல் ஃப்ளூயிடுன்னு இருக்குல்ல, அதுல ஒரு ஃப்ளூயிட் உண்டு, அது ட்ரை ஆயிரலாம். இந்த 3 காரணம் இருக்குது. இப்போ எலும்பு தேய்மானமா இருந்தால் மண் மூலக்கூறோட டாமினேஷன் அவசியம் தேவை. மசில்ஸ் வீக்கா இருந்ததுன்னா அந்த மசில்ஸ்க்கு இது தேவை. இப்படி ஒவ்வொன்றும் அந்த மண் மூலக்கூறோட டாமினேஷன் இந்தந்த
அதாவது எலும்புன்னு எடுத்தாலே அதுல உள்ள மற்ற எல்லாமே அடக்கும். இதெல்லாம் இதுக்கு பயன்படும். இதே இது பிராணமய கோஷம் பாத்தீங்கன்னா, பிராணமய கோஷம் எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள். அதுல சுரக்கிறது எல்லாம் நீர் மூலக்கூறால் ஆனது. மூளை வெளி திரவங்கள், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். பிளட், ரத்தம் தெரியும் எல்லாத்துக்கும், சலைவா தெரியும், டியர்ஸ் தெரியும். அதே மாதிரி சிறுநீரகத்துல வெளியாகிற சிறுநீர் வெளியேறது எல்லாமே இந்த மூத்திரப்பையில இருந்து வெளியில வர்றது. அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஜூசஸ், அதாவது நம்மளுடைய சாப்பிட்ட உடனே ஜீரணிக்கிறதுக்கு அந்த என்சைம்ஸ் எல்லாம் சுரந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த ஜீரணம்ங்கிற ஒரு வேலை நடக்கும். அதே மாதிரி எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸாக்ரைன் 2 நாளமில்லா சுரப்பிகள். அதாவது நமக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் வேதியியல் தூதுவர்னு சொல்லுவோம், கெமிக்கல் மெசஞ்சர், தகவலை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து என்சைம்ஸ்ங்கிறது வந்து இதுதான் வந்து அந்த வினை ஊக்கிகள்னு சொல்லுவோம். அத கேட்டலிஸ்ட் பண்ணும், பயாலாஜிக்கல் கேட்டலிஸ்ட். ஒவ்வொன்றையும் அந்த ஒரு ஆக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணும், வினை ஊக்கிகள்னா துரிதப்படுத்தும், அதை வந்து தூண்டி விடும். அதுதான் அதோட அர்த்தம். அப்போ பிராணமய கோஷம் பாத்தீங்கன்னா இது நீர் மூலக்கூறு, அதோட டாமினேஷன். இதுலயும் மிச்ச 4 மூலக்கூறுகள் உண்டு. ஆனா முதல்ல எக்ஸாம்பிளே எடுத்துக்கோம், போன்ல ப்ராப்ளம், தேய்மானம். முதல்ல என்ன ஆகும், சினோவியல் ஃப்ளூயிடு ட்ரை ஆயிடும், குருத்தெலும்பு வீக் ஆயிடும். அடுத்தது எலும்பு தேய்மானமாகும் உரச. அப்போ உங்களுக்கு அந்த சிவியாரிட்டி பொறுத்து இனிஷியல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு இந்த சினோவியல் ஃப்ளூயிடையும் இந்த குருத்தெலும்பு கார்டிலேஜையும் சரி பண்றதுக்கு பிராணமய கோஷ முத்திரை தேவை. அதுக்கப்புறம் எலும்புது. அதனால நம்மளுடைய சிவியாரிட்டிக்கு தகுந்தபடி நாமே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பழக எதுக்கு நாங்க இவ்வளவு தூரம், நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், மேடம் வந்து சும்மா பஞ்சீகரணம்ங்கிறாங்க, அதுல இருந்து இது வரும் அது வருங்கிறாங்க. அது வந்து முதல்ல கடினமா தெரியும். ஆனா நீங்க அந்த பார்க்க நான் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது அதுதான். ஒருத்தருக்கு வந்து பஞ்சீகரணமும் பஞ்சபூதங்களும் தெளிவா தெரிஞ்சிட்டுனா யூ ஆர் யுவர் டாக்டர். தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் மெடிக்கல் எல்லாம் படிக்க வேண்டாம். இதை புரிஞ்சாலே, ஏன்னா இதை புரியுறது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்குதான் இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம்னு ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்க மண்டையில சமாட்டி அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ எவ்வளவு தூரத்துக்கு ஏத்திக்கிடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க உங்களை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து அந்த முட்டு தேய்மானத்துக்கு அன்னமய கோஷம் எலும்பு, அந்த சாலிட் எலும்பு அப்படியே அரிச்சிருந்ததுன்னா அதுக்கு உதவியா இருக்கும். பிராணமய கோஷம் இந்த நீர் தத்துவத்தை சரியாயிரும். சோ இப்படி, அதாவது ஒரு மூலக்கூறு டாமினேட்டிங் மூலக்கூறு, இன்னொன்னு வந்து கம்மியா இருக்கும். ஆனா ஒரே பிரச்சனைக்கு பல இது இருக்கலாம். இப்ப வந்து சார், நீங்க ஒருத்தங்க அழகா கேள்வி கேட்டீங்க சார், வந்து அந்த அபான வாயு தான் உங்களை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல்ல அது கீழே தள்ளும், உண்மைதான். ஆனா அந்த மலச்சிக்கல் ஆகுறதுக்கு காரணங்கள் பல இருக்கு. உடல் சூடு அதிகமாகும் போது திரவத்தன்மை குறைஞ்சி அது திடமா மாறிடும். அப்போ அதை தள்ளுறதுக்குரிய அபான வாயுவோட சக்தி அதிகம் தேவை. அது குறையும் போது அந்த மூவ்மெண்ட் குறையும். அப்போ நீர்ச்சத்து கம்மியா இருக்கனால அந்த இது கட்டி ஆயிருது நம்மளுடைய மலம். அப்ப அத தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதையும் சொன்னாங்க டாக்டர், நிறைய தண்ணி. தியானம் பண்ணும் போது ஏகப்பட்ட சூடாகும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து மலம் வந்து கண்டிப்பா இருகும்னு சொல்லுவோம். அப்போ நீர் நிறைய குடிக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த மலச்சிக்கல்ங்கிறதுக்கு வந்து அபானவாயு தள்ளுறது ஒரு ஃபங்க்ஷன் அந்த வேலைக்கு. அதே மாதிரி அந்த மலம் வந்து கட்டியாகி இறுகி இருக்கிறது, அதுக்கு பல காரணங்கள். அது சூடா இருக்கலாம், நீர் குறைச்சி சாப்பிட்டதுனால இருக்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா பல மூலக்கூறோட தாக்கங்கள்னாலதான் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வருது. இங்கதான் பஞ்சீகரணத்தை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத புரிய எளிதா. அதாவது அந்த அபான வாயு தத்துவம் தான். அந்த வாயுவோட பிரஷர் பத்தல, ஏன்னா அவ்வளவு டைட்டா இருக்குன்னா அப்போ நீர் தத்துவம் வேணும். அதை வந்து கொஞ்சம் நீர் தத்துவத்தை கொடுத்து லூசன் பண்றது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க அந்த முத்திரையை பழக உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்பதான் அந்த முத்திரையோட பிரம்மாண்டம் புரியும். நீங்களே அனுபவப்படும். இந்த அனுபவம் இல்லாம இதை வந்து நீங்க வந்து செய்யவே முடியாது. அதாவது நீங்க வந்து கொஞ்சம் நல்ல பெட்டரா ட்ரீட் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் சொல்றேன். தெரியாட்டாலும் உங்களுக்கு நடக்கும். நீங்க சின்சியரா பண்ணிட்டே இருங்க, எல்லா வேலையும் நடக்கும். சில நேரம் நாங்க சொல்றபடி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா ஒவ்வொரு முத்திரையும் அதுக்குரிய மேஜர் டாமினேட்டிங் மூலக்கூறை வச்சுதான் நாங்க பேசுவோம். சில நேரம் பஞ்சீகரணத்தினால அதுல இன்னொரு மூலக்கூறுனாலையும் பிரச்சனை இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர்னா அதுக்கு உங்களுக்கு அன்னமய கோஷமும் ப்ராப்ளமா இருக்கலாம், பிராணமய கோஷமும் ப்ராப்ளமா இருக்கலாம், மனோமய கோஷமும் ப்ராப்ளமா இருக்கலாம், விஞ்ஞானமய, ஒவ்வொன்றும் எதுனால அந்த பிரச்சனைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அப்ப நீங்க உங்களை அனலைஸ் பண்ணும் போது ஓகே இதுக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், சரியாகல, அப்போ
அடுத்ததுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறத நீங்க ட்ரையல் விடலாம். ஏன்னா இதுல எந்த இம்பாக்டோ சைடு எஃபெக்டோ கிடையாது. சின்சியரா பண்றதுதான், அவ்வளவுதான். ஒரு விரலுக்கு போல 2 விரல மாத்தி பண்ணு, 2 விரலுக்கு பண்ணுங்க. நல்ல பயிற்சி பழகுன பிறகு 48 நிமிஷம் பண்ணவங்க திருப்பி இன்னொரு மணி நேரம் பண்ணும்போது இன்னொரு விரலுக்கு பண்ணுங்க. நம்மளை எவ்வளவு தூரம் காப்பாத்தணும்னு உங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்கோ இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு பிரயாசம். சோ இதெல்லாம் பிராணமய கோஷத்தினால உங்களுக்கு எதெல்லாம் சரியாகும், இத்தனை நீர் சம்பந்தப்பட்ட ஆர்கன்ல போற அதை எல்லாமே சரியாகும். தைராய்டுங்கிறாங்க, ஹார்மோன்ஸ்ங்கிறாங்க, என்சைம்ஸ்ங்கிறாங்க, எல்லாமே இதை சமநிலைப்படுத்தும். சமநிலைங்களோட சீராக்கும். அதுதான் இந்த முத்திரையோட தன்மை. அதுக்குரிய மூலக்கூறு உள்ளால போனா சீராகும். மனோமய கோஷம் அது எதுக்கு பண்றோம்? பொதுவா லங்ஸ் ப்ராப்ளம், மூச்சு துளைகள், அந்த பிராங்கிங், அதுல உள்ள பிரச்சனை, நரம்புகள், மஸ்குலர் மூவ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே மனோமய கோஷம். வாயுக்களின் இயக்கங்கள், இதுதான் அபான வாயு. அதுக்குதான் சொன்னோம். சார் சொன்னாங்க இல்லையா, அந்த அபான வாயு நமக்கு அதை பிரஷர் கொடுத்து வரும்போது தள்ளும். அபான வாயு அது ஒரு இது மாத்திரம் இல்ல. குழந்தை பிறக்கும் போது குழந்தைய கீழே தள்ளுறதோ அதுதான். அதுக்கு பல வேலைகள் இருக்குது. பட் இதுவும் அபான வாயுவோட ஃபங்க்ஷன் ஸ்பெசிபிக்கா. இது நம்ம அந்த மலச்சிக்கல்ங்கிறதுனால அதுக்கு சொல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம், உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம். ஏன்னா புத்தி நெருப்பு அல்லது வெப்ப மூலக்கூறு, அந்த சூடுதான். அந்த ஜடரக்னின்னு சொல்லுவோம், நம்ம வேதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா அதுதான் நம்மளை ஜீரணிக்க வைக்குது. உடல்ல உள்ள சாப்பிட்ட பிறகு உடல்ல உள்ளது. அங்க நம்ம சயின்ஸ்ல என்சைம்ஸ் அந்த ஜூஸால டைஜஷன் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி இந்த வெப்ப மூலக்கூறு தான் அதை டைஜஸ்ட் பண்ணுது. ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி சிறுகுடல், அந்த என்டீரிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். கண்ணோட பார்வை, விஷன் இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் ஆஃப் சீயிங் இட். கண்ணுங்கிறது கண்ணு நீங்க பிசிக்கலா பாக்குற கண்ணு, அது அன்னமய கோஷம் உண்டு. அதே மாதிரி அந்த ஒளி பார்வை அப்படின்னு வர்றதுக்கு இந்த என்ன வேணும்? வெப்ப மூலக்கூறு வேணும். ஏன்னா அதுல கண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா பிரஷர் இருக்கும்பாங்க. அந்த பிரஷருக்கு அப்போ வாயு மூலக்கூறு தான், அதுல வாயு கூட சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுல அது பிரச்சனை வரும். அதனால கண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 5 கோஷங்களும் கண்டிப்பா அதுக்கு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோஷத்தால பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓகே இந்த மூலக்கூறை போட்டு பார்த்தோம், எனக்கு ரொம்ப அப்படி தெரியல, இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்க ட்ரையல் விடலாம். சோ பித்த சுரப்பி, இந்த பாடி டெம்பரேச்சர், காய்ச்சல் வருதுன்னு வைங்களேன், அந்த வெப்ப மூலக்கூறு இம்பேலன்ஸ் ஆயிருது. அப்போதான் உங்களுக்கு காய்ச்சல் வெளிப்படுது. அப்ப பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருக்கணும்னா அது சீராக. அதே மாதிரி மெட்டாபாலிசம் ரிலேட்டட் அந்த கிளான்ஸ், அதுலயுமே இந்த கோஷத்தோட ஆதிக்கம் தான் இருக்குது. நான் எதுக்காக ஆதிக்கம்னு சொல்றேன்னா, அந்த டாமினேஷன் ஆதிக்கம். விஞ்ஞானமய கோஷத்தோட டாமினேஷன் தான் அதிகம். ஆனா இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் மற்ற கோஷங்களும் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன சொல்றேன்? பஞ்சீகரணம் தான். ஏன்னா பியூரா ஒரே மூலக்கூறு நமக்கு இல்ல அப்படிங்கறது. ஆனந்தமய கோஷம், நம்மளுடைய ஐம்பொறிகள் இருக்குல்ல, அந்த ஐம்பொறிகள்ல உள்ள கேவிட்டிஸ், அதுல உள்ள இடைவெளிகள், அதுல உள்ள ஓட்டைகள், நவதுவாரங்கள்னு சொல்லுவோம். உடல் ஃபுல்லாவே ஓட்டதான். எப்படி உங்களுக்கு வெளியில வேர்வை வெளியே வருது, துவாரம் இல்லாம எப்படி வெளியே வரும், கேவிட்டிஸ் இல்லாம எப்படி வரும்? உடம்பெங்கும் இருக்கு துவாரம், எங்கெங்க இடைவெளி இருக்கோ அது எல்லாமே ஆகாயம். சோ ஆகாயம் தான் எல்லாத்தையுமே தாங்குதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா புரியும். அப்போ இந்த துவாரங்கள் வழியா செய்யறதுக்குரிய அந்த ஓட்டையில அடைப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஆனந்தமய கோஷத்தோட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான். அப்போ கோஷங்கள் சுத்திகரிச்சுன்னா என்ன ஆகும்? அன்னமய கோஷம் சுத்தமடைந்தா அதோடு தொடர்புள்ள அங்கங்கள் சீராகும். பிராணமய கோஷம் சுத்தமடைந்தால் அதோடு தொடர்புள்ள அங்கங்கள் சீராகும். இதேதான் ஒவ்வொரு கோஷத்துக்கும் அதோட என்னென்ன அங்கங்கள், பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், தட் ஆக்டிவிட்டி ஆர் அதோட இயக்கம், செயல்பாடுகள், இது எல்லாமே இத பேஸ் பண்ணி தான். ஆனா ஒரே ஒரு வியாதின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்குமே பலவித கோஷங்களும் சுத்திரிப்பு தேவைப்படும். பொதுவா சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னமய கோஷமும் அதே மாதிரி அந்த மனோமய கோஷம், வாயு இருக்குல்ல, தச வாயுக்களை கரெக்டா, இது ரெண்டும் ஓரளவு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா 90% சால்வ் ப்ராப்ளம். இதெல்லாம் அன்னமய கோஷமும் மனோமய கோஷமும், அதாவது வாயு மூலக்கூறும் நமக்கு அடுத்தது மண் மூலக்கூறு, இது ரெண்டும் இருந்தாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மனோமய கோஷம் முக்கியம். அதனாலதான் டாக்டர் ஹரிசங்கர் சார் கரெக்டா சொன்னாங்க. அவங்க சொன்னது ரொம்ப பெர்ஃபெக்ட். அபான வாயு அது மனோமய கோஷம். அந்த அபான வாயுவோட ஃபங்க்ஷன் தான்
வெளியில தள்ளுறது, தேவையில்லாத அசுத்தங்களை, கடனை கழிப்பு. அழகா சொன்னாங்க. சரி, அடுத்தது நம்ம தச வாயுக்கள், 10 வாயுக்கள் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது பிராணன் தான் முதல்ல உருவாகிற ஒரு வாயு. அந்த பிராணன் தான் பல பகுதியா பிரிஞ்சு 10 வாயுக்களா ஆகுது. அது மலமூத்திரம், சுக்கிலம் இவைகளை வெளியே கொண்டு வரும்போது அந்த ஃபங்க்ஷனை பண்ற வாயுக்கு பேரு அபானன். பிராணன்ல இருந்து தான் வந்தது, அதான் ரூட். அதுல இருந்து இதெல்லாம் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவுகிற வாயு அபானன். வியானன் என்ன பண்ணும்? இது தோளில் நின்று என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க சித்தர்கள். ஒவ்வொன்னே எங்க இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுது, அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க பாடல்கள்ல. நான் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த பாடல்களை கேட்ட நான் ரெஃபரன்ஸ் தாரேன். ஏன்னா அதுல இருந்து நான் எடுத்து போட்டதான், எதுவும் நம்மளா ஒண்ணு ஃபேப்ரிகேட் பண்ணிலாம் சொல்லல. சோ வியானன்ங்கிறது வியானன்னா எங்கும் வியாபித்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஆங்காங்கே நிரம்பி பித்தத்தை அதிகப்படாம அளவோட இருக்க செய்யும். அதே மாதிரி நம்ம உடல்ல 72,000 நரம்புகள்னா நாடின்னு அர்த்தம். இந்த நரம்புனா நீங்க நெர்வுன்னு நினைச்சுக்காதீங்க. நாடிகளிலையும் சென்று நீட்டல் முடக்கல், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், விரிவு சுருங்க பரிசம் வேலை செய்து நம்மளுடைய அன்னசாரம்னா என்ன அர்த்தம், சாப்பிட்ட உணவோட அந்த ஜூஸ், அந்த ரசத்தை அங்கங்கே கொண்டு போய் சேர்த்து எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் இந்த வியானன்கிற வாயு. அப்போ பிராணன்ல இருந்து வந்த ஒரு பிரிவு தான் இதோட வேலை. இது உதான பசி, வெப்பத்தை எழுப்பி அந்த ஜீரணிக்க செய்யும். சோ இது நாடிகள்ல செலுத்தி மெயினா டைஜஷன் இதோடது மெயினானதை சொல்லியிருக்கிறோம். பசி உணர்வை தூண்டுறதுக்கும் இதுதான் காரணம். சோ இதெல்லாம் இதோட 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமானன். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் உடலுக்கு தேவையான அந்த சாரம் இருக்குல்ல, அந்த ஜூஸ், அதை அப்படியே பிரிச்சு எடுத்து சமநிலைப்படுத்தி ஊட்டச்சத்தெல்லாம் சமமா எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணும், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அடுத்தது கூர்மன். எல்லாம் நம்ம சகல கலைகளையும் உணர்றோம் இல்லையா? பார்க்க முடியுது, கண்ணால விழிக்க முடியுது, ரோமம் சிலிர்க்குது, தும்மல் பண்றோம். இதெல்லாம் என்னன்னா கண்ணை விழிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், விரிச்சு சுருங்குறது, விரித்தல் சுருங்குதல். இது எல்லா ஃபங்க்ஷனுமே கூர்மனுக்கு அடங்கும். எல்லா ஃபங்க்ஷனுமே கூர்மனுக்கு அடங்கும். இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த வாயு விரியணும், அந்த வாசல், சரியா? அந்த வாசல் விரிவுங்கிறதுக்கும் கூர்மன் வாயு ஒர்க் பண்ணும். அபானனும் கீழே தள்ளும் குழந்தைய. அதே மாதிரி கூர்மன் விரித்து கொடுத்தால்தான் உங்களுக்கு அந்த வேலை நடக்கும். சோ இந்த மாதிரி அந்த வெறும் நம்ம என்ன நினைச்சுக்கணும், அதோட விழிக்கிறது, திறக்கிறது, மூடுறது ரெண்டையுமே செய்யும். அடுத்தது நாகன். நாகன்கிறது இன்னொரு வாயு. இது தொண்டைக்குள்ள நின்று கபத்தோடு சேர்ந்து என்ன செய்யும், பர்பிங், பெல்ச். அந்த நமக்கு பர்பிங் வரும் இல்லையா, ஏப்பம் வரும், கொட்டாய் வரும், அதெல்லாம் நாகன்கிறது. அடுத்தது கிரிகரன். முடக்கல், நீட்டல். இதுதான் சாரி, நான் உங்களுக்கு அதுல தப்பா சொல்லிட்டேன். அதாவது கூர்மன் என்ன செய்யும், அந்த தும்மல் அதை சொல்லுவோம், அந்த சில உணர்வுகளை பண்றது. கூர்மன் விரித்தல் சுருங்குதல் கிடையாது. கிரிகரன் தான் முடக்கல், நீட்டல். அந்த எந்த அசைவுக்கும் அதை சுருக்கி விருக்கு, அந்த அசைவு எல்லாத்துக்குமே காரணம் கிரிகரன். கிரிகரனும் அபானன் தான். அப்ப அதுல குழந்தைய வெளியில தள்ளுறதுல ஒர்க் பண்ணும். அடுத்தது தேவதத்தன். இது என்ன பண்ணும், நமக்கு விக்கல், கொட்டாவி, இது எல்லாத்தையும் தேவதத்தன்கிற வாயு. அடுத்தது தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் அதாவது சுவாமிகள் விளக்கம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு தனஞ்சயன்னா என்னன்னே புரியல. ஆக்சுவலா தனஞ்சயன் தான் கடைசியில போற வாயு. அதுதான் போன உடனே உடல் வீங்கி உயிரோட இருக்கும்போது என்ன பண்ணும், செத்த பிறகுதான் அதுக்கு வேலையா, அது வரைக்கும் அது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் விளக்கம் சொன்னாங்க. இதுக்கு பேரு மூத்த வாயுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த வாயு தான் மற்ற அனைத்து வாயுக்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்ப இந்த வாயு இன்ஆக்டிவ் ஆயிருச்சோ அப்போ உடம்பு வீங்கும், உடம்பு நாரும், எல்லாம் அந்த வாயுக்கள் எல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே அதோட இயக்கத்தை நிறுத்தி. இதுதான் இத ஃபங்க்ஷன். செத்ததுக்கு அப்புறம் வீங்கி போறது வேற. இருக்கும்போது மூத்த வாயு, அதாவது அனைத்து வாயுக்களையும் கட்டுக்குள் வைத்து சீராக அதை ரெகுலேட் பண்றது எல்லாம் இந்த வாயு. சோ இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இந்த வாயுக்களை பத்தி திருப்பி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்ப இந்த வாயு பிரச்சனையா இருக்குமோ நீங்க யோசிக்கலாம். அதுக்குதான் இதை கொடுத்துருக்கோம். உங்களை நீங்க உள்ளால யோசிச்சு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். தன்னை உணர்தெல்லாம் இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. தன்னை உணர்ந்து ஆரோக்கியமா இருந்தா தான் ஆன்ம விழிப்புணர்வே வரும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அழகா சொன்னாங்க டாக்டர் சார் சொன்னாங்க, ஹார்மோன்ஸ் இம்பாக்ட், டோபமைனை பத்தி சொன்னாங்க. அதை ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். அதை பத்தி அழகா அவங்க விளக்குனாங்க, ஒரு மகிழ்ச்சியை காட்டுறது. அதே மாதிரி செரோட்டோனின்ங்கிறது மூட் ஸ்டெபிளைசர், நம்ம மூட ரெகுலேட் பண்றது. அதாவது ஸ்லீப் சைக்கிள், தூக்கமே வரலங்கிறாங்கல்ல, அதே மாதிரி எமோஷன்ல ஸ்டேபிளா இல்ல, இந்த மாதிரி இதுக்குள்ள அந்த மூட ஸ்டெபிளைஸ் பண்றது செரோட்டோனின். தூக்கம் இல்லாம போறதுக்கு காரணம் செரோட்டோனினும். அதுக்கு அது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, இன்னும் நிறைய. ஆக்சிடோசின், அது லவ் ஹார்மோன், அதாவது எம்பத்தி.
ட்ரஸ்ட். இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். இந்த லவ் ஹார்மோன் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் குறையும் தன்னால. அதுக்குதான் விருந்தினர்கள் எல்லாம் நீங்க வந்து வழிமேல் விழி வைத்து பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க. கதை அடைச்சிட்டு ஓடிடக்கூடாது. வாரம்பா கதை அடைச்சிட்டு ஓடிடுன்னு ஓடிடக்கூடாது. அடுத்தது கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஹார்மோன் நார்மலா சுரந்ததுன்னா நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் குறையும். கார்டிசால் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் அதிகம் இருந்ததுன்னா இந்த இது வந்து கார்டிசால் அதுக்கு தக்க கூடுதலா சுரக்கும். குறைச்சிருந்ததுன்னா வந்து அதுக்கு தக்க குறையும். சோ அதுக்கு வந்து கார்டிசால்ங்கிற ஹார்மோன், நம்ம என்ன சொன்னோம், இது நீர் தத்துவம். இது எந்த ஹார்மோன் எப்படி சுரக்குன்னு எனக்கு தெரியாது, டாக்டருக்கு நல்லா தெரியும். சில கண்டிஷன்ல இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனாலதான் உங்களுக்கு தூக்கம் இல்லாம போகுது, மென்டல் டென்ஷன் ஆகுது, எமோஷனலா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். சில நேரம் நல்ல சந்தோஷமா அப்படியே ஒரு மோட்டிவேஷன்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தூண்டப்படுது நம்மளுடைய இது. இது எல்லாமே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. அனைத்து உணர்வுகளும் இந்த ஹார்மோன்ஸால தான் உங்களுக்கு வந்து ரெகுலேட் ஆகும், ஸ்டெபிலைஸ் ஆகும், அதை டிரைவ் பண்ணும். இது எல்லாம் இருக்குது. அப்போ இது வந்து சில ஹார்மோன்ஸ் தான் சொல்லிருக்கோம். இது வந்து சயின்ஸ்ல கண்டுபிடிச்சது. ஆனா சித்தர்கள் இப்ப நமக்கு கொடுத்துற அர்ச்சன முத்திரையில நீங்க வந்து ஏதாவது எந்த ஹார்மோனா இருக்கட்டும், எந்த என்சைமா இருக்கட்டும், பிராணமய கோஷம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா குறையும். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்குரிய முத்திரையை போடுங்க, தூக்கம் வரும். இதுதான் சொல்யூஷன். நீங்க பெருசா இது என்ன ஹார்மோன், டோபாமின் சொல்ல வேண்டாம், செரோட்டனின் அதெல்லாம் பேர ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஹார்மோன் உள்ளால ஒரு திரவம் சுரக்குது. சில நிகழ்ச்சியினால ஒரு சடனா ஒரு ஆளு டெத் ஆயிட்டாரு, ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுல ஒரு ஹார்மோன்ஸ். அதே மாதிரி அது வந்து எமோஷனல் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சிலவங்க வந்து நமக்கு நல்ல அன்பா இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அதனாலதான் சார் என்ன சொன்னாங்க, நல்ல காரியங்களை செய்ய, நல்ல விதமா எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருக்க, நீங்க அதை பண்ணுங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காதீங்க. பொருளை சம்பாதிக்கிறது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. அவங்க வாழ்க்கை புத்தகத்தை திறந்து காட்டி உங்ககிட்ட சொன்னாங்க, அவ்வளவு. சோ இந்த ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், தென் அந்த கிளாண்ட் சுரக்கிற தைராய்டு சுரப்பினா தைராய்ட சுரக்கு, இந்த மாதிரி இத்தனையும் என்னென்ன மூலக்கூறாலன்னு ஒரு ரஃப் ஐடியா இருந்தா போதும், அவ்வளவுதான். இதெல்லாம் நீர் திரவம். அதுக்காக தான் முதல்ல கொடுத்துருக்கோம் ரிலேட்டட் ஆர்கன்ஸ் என்னென்னு ஒவ்வொரு கோஷத்துக்கும் சொல்லியிருக்கோம். நீங்க அதை வச்சே ஓரளவு புரிஞ்சுக்க. ஏன்னா இந்த இதெல்லாம் எந்த புக்லயும் இருக்காது. சுவாமி அனுபவபூர்வமா ஒவ்வொரு கோஷத்திலையும் செஞ்சு பார்த்து முத்திரைய அந்த எந்தெந்த நாடி வழியா எந்தெந்த ஆர்கன்ஸுக்கு போகுதுங்கிறத உணர்ந்து சொன்னது. இது எந்த புக்லயும் இருக்காது. இது வந்து அனுபவபூர்வமா யோசிச்சு அதை பழகி சொன்னதுதான். அதனால ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆர்கன்ஸோட கனெக்டட்ங்கிறத சொல்லியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்து அதை நீங்க சொல்லலாம். அடுத்தது இப்போ வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா முத்திரை செய்யறதுக்குரிய அடிப்படை இதையா நான் முதல்ல சொல்லிட்டே வரேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முத்திரையில வந்து ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொன்றுக்கு மேப் பண்றோம். எப்படி மேப் பண்றீங்க அப்படி ஒரு கேள்வி வரும். அது தெரியணும். ஏன்னா சும்மா வந்து ஏதோ ஒரு இதுல எல்லாம் மேப் பண்ணல. த சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதாவது பை கே ரங்கராஜ ஐயங்கார் அந்த புக் இருக்குது. ஆங்கிலத்திலயும் இருக்குது, கன்னடத்துல எழுதியிருந்தது. அதாவது அவர் கர்நாடகா பண்ணதுனால அதுல இருக்குது. அவர் வந்து நிறைய யோக தத்துவ நூல்களை பார்த்துதான் அதுல இருந்து தான் கன்சால்டேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு அந்த ரெஃபரன்ஸை வச்சு. அப்ப அதுபடி இந்த 5 விரல்களும் 5 பூதங்களை குறிக்கின்றன. 5 விரல்களும் 5 பூதங்களை குறிக்கின்றன. எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய 2 கையிலையும் ஒரே பூதம் தான். இப்போ வந்து ரிங் ஃபிங்கர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மண் மூலக்கூறை குறிக்குது, ரிங் ஃபிங்கர். அடுத்தது வந்து லிட்டில் ஃபிங்கர், சுண்டு விரல் வந்து நீர் மூலக்கூறை குறிக்குது. 3வது உங்களுடைய தம் ஃபிங்கர், பெருவிரல், வெப்ப மூலக்கூறை குறிக்குது. அடுத்தது உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல், வாயு மூலக்கூறை குறிக்குது. நடுவிரல், மத்தி விரல், ஆகாயத்தை குறிக்குது. சோ 5 மூலக்கூறும் வந்துருச்சா? 5 கையில 5 மூலக்கூறும் ரெடி. சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி 2 தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்க முத்திரை பண்ண தன்னால மனனம் ஆயிரும். கவலையே படாதீங்க, பாத்துக்கிட்டே இருங்க, வந்துடும். எந்த விரல் எதுக்குரியன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த மூலக்கூறை குறிக்குதுன்னு தெரிஞ்சு. அப்புறம் இதை எப்படி நம்ம வந்து மனம், புத்தி, சித்த, அகங்காரத்துக்கு எல்லாம் கொண்டு போய் கனெக்ட் பண்ணீங்க கேள்வி வருமா இல்லையா? எதுக்கு நீங்க வந்து அதாவது ஒவ்வொரு விரலும் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெப்ட் ஹேண்ட் சைட்லயும் எப்படி மேப் பண்றதும் சொல்றோம். இன்னைக்குதான் மேடம் வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்கார முத்திரையை சொல்லி கொடுப்பாங்க. சோ மனசை சரி பண்ண செய்யற முத்திரைக்கு பேரு மன முத்திரை, புத்தியை சரி பண்றதுக்கு புத்தி முத்திரை, சித்தத்தை சரி பண்றதுக்கு சித்த முத்திரை, அடுத்தது வந்து அகங்காரத்தை சீராக்குறதுக்கு அகங்கார முத்திரை, ஆன்ம முத்திரை, ஆன்மாவை விழிப்புணர்வு அடைய வைக்க. இவ்வளவுதான் இந்த முத்திரைகள். இதுக்கு வந்து நம்ம வாத ஞான சௌமியம் பாடல் 375 நீங்க பார்க்கலாம். இந்த பாட்டே நான் கொடுத்திருக்கிறேன். முத்தியுள்ள கரத்தின் விரல் மகிமை தன்னை மோனமுடன் சொல்லுகிறேன் நன்றாய் கேளு. புத்தியுள்ள அங்குஷ்டம் பெருவிரலாய் நிற்கும் பதிவான அடுத்த விரல்
தர்ஜனையாம் மைந்தா, முத்தியுள்ள நடுவிரல் தான் மத்தியமையாய் நிற்கும் திருவான பவித்திரந்தான் அனாமிகையாம் மைந்தா, சுத்தமுள்ள சுண்டு விரல் கனிட்டிகை எனலாகும், சுகமாக இதை அறிந்து முத்திரையை செய்யே. முத்திரை செய்யறதுக்கு எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு பாருங்க. அதாவது முதல்ல புத்தி அங்குஷ்டம், அங்குஷ்டம் சான்ஸ்கிரிட், பெருவிரல் தான் அதுக்குரிய தமிழ். பெருவிரல் தான் புத்தியை குறிக்குது. அது எது புத்திங்கிறது நமக்கு பெருவிரல் எந்த மூலக்கூறை குறிக்குது? வெப்ப மூலக்கூறு. புத்திக்கு பெருவிரல் அது வெப்ப மூலக்கூறை குறிக்குது. நம்ம அதை மேட்ச் பண்றோம். ஏன்னா இந்தந்த மூலக்கூறு இந்தந்த விரலை குறிக்குன்னு தெரியும். இப்ப புத்திக்கு சொல்லிட்டாரு பெருவிரல். அப்ப பெருவிரல் எந்த மூலக்கூறை குறிக்குது? வெப்ப மூலம். அடுத்தது பதிவான அடுத்த விரல் தர்ஜனை. தர்ஜனைங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல், இரண்டாவது விரல். பதிவான மனசுல பதிவான நினைவுகள், இதுதான் மனம். பதிவானன்னா மனதுல பதிவான நினைவுகள். எண்ணங்கள்னா என்னது? மனசு. சோ மனதுக்கு உள்ள விரல் ஆள்காட்டி விரல். முக்தியுள்ள நடுவிரல், நடுவிரல் முக்திக்கு சாதனம். அதுதான் என்னது? ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த விரல் நடுவிரல். சரியா? மத்தி விரல். மத்திமைனா அது சான்ஸ்கிரிட்ல அதுக்கு மத்தி விரல் நடுவிரல்னு அர்த்தம். தமிழ்ல நடுவிரல், சான்ஸ்கிரிட்ல மத்திமை. திருவான பவித்திரந்தான் அனாமிகை. திருவான சுத்தமான, அதாவது உயர்வான. பல அர்த்தம் இருக்கு. திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து பண்றோம். திருனா பரிசுத்தமான அப்படின்னு அர்த்தம். சுத்தமான. பவித்திரம்னா தங்கம். தங்கத்தோட நிறம் என்ன? தங்கத்தோட நிறம் கோல்டன் கலர். அப்போ அந்த கோல்டன் கலர் எதை குறிக்குது? மண் தத்துவத்தை குறிக்குது. அதுக்குரியது அனாமிகை. அதுதான் ரிங் ஃபிங்கர். சுத்தமுள்ள சுண்டு விரல் கனிஷ்டிகை. கனிஷ்டிகைங்கிற விரல் சுண்டு விரல். அது சான்ஸ்கிரிட் வேர்டு சுண்டு விரல். சுத்தமுள்ள எது சுத்தப்படுத்தும்? நீர் சுத்தப்படுத்தும். சோ நீர் தத்துவம் சுண்டு விரல். சோ இதெல்லாம் அறிஞ்சு முத்திரைய செய்யுங்கப்பா அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளுடைய அகஸ்திய மாமுனி. சோ இதுதான் அதுக்குரிய ப்ரூஃப். அதாவது சித்தர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விரலும் எதோட மேப் ஆகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தது நம்ம பஞ்சீகரணம் படி ஒவ்வொரு உடல் கூறுகளும் ஒவ்வொரு மூலக்கூறோட ஆதிக்கத்தால் ஆனது. அதாவது டாமினேஷன் அதிகம். ஆகாய மூலக்கூறோட டாமினேஷன் உள்ளதெல்லாம் ஜீவன், ஆத்மா வச்சுக்கலாம். சமானங்கிற வாயு, காதுங்கிற பொறி, சப்தம்ங்கிற புலன், வாய் என்ற கர்மேந்திரியம். இது எல்லாமே ஆகாய கூறாலான. அதோட டாமினேஷன் அதிகம். ஆனாலும் அந்த காது, சப்தம், வாயுங்கிறதுல மற்ற மூலக்கூறோட ஆதிக்கம் கம்மி. இல்லன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் உண்டு. மிச்சதெல்லாம் கம்மியா. வாயு மூலக்கூறாலானது எதெல்லாம்? மானம், யானன், தோல், ஸ்பரிசம், கை. இது எல்லாமே வாயு மூலக்கூறால் ஆனது. அடுத்தது நெருப்பு மூலக்கூறால் ஆனது புத்தி, உதானன், கண், ரூபம், கால். நீர் மூலக்கூறாலானது சித்தம், பிராணன், நாக்கு, ரசம், கருவாய். மண் மூலக்கூறாலானது அகங்காரம், அபானன், மூக்கு, கந்தம், எருவாய். பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலக்கூறு படி அந்த காலத்தை போட்டிருக்குது. முதல் ரோ அந்தகரணங்கள், இரண்டாவது ரோ 5 மெயினான வாயுக்கள், மூணாவது ரோ ஐம்பொறிகள், நாலாவது ஐம்புலன்கள், ஐந்தாவது ரோ கர்மேந்திரியங்கள். நம்ம ஐம்பொறிகளும் ஞானேந்திரியங்களும் ஒண்ணு. அதாவது மேல இருந்து அந்த காது, தோல், கண், நாக்கு, மூக்கு, அதெல்லாம் அதான் சென்சரி எலிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அது பொறிகள்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். சோ இந்த ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், மண் மூலக்கூறால் ஆனவை நம்மளுடைய அனைத்து உடல் கூறுகளும். உடல் கூறுன்னு தான் சொல்றோம். 96 தத்துவம் சொல்லுவோம்ல, இது மாதிரி. இப்ப இது என்ன ஆகும்னா, எனக்கு மனசுல வாயு மூலக்கூறு 50 மிச்சம் 12.5 அப்படி இருக்காது. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அது பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். எக்ஸ்பிளனேஷனுக்காக அப்படி கொடுத்தோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் கர்மத்துக்கு தகுந்தபடி, அவரவருடைய வினைகளுக்கு தகுந்தபடி ரேஷியோ மாறுவதற்கு. மனசு ரொம்ப அதிகம் இருக்கலாம் அந்த வாயு கூறு, மற்றதெல்லாம் கம்மியா இருக்கலாம். ஆனா எல்லாம் கலந்து இருக்கும். ஏதோ ஒண்ணு டாமினேட்டிங்கா இருக்குங்கிறதுதான் வாயு. அந்த டாமினேஷன் வெவ்வேறு ரேஷியோல இருக்கும், எல்லாத்துக்கும் யூனிக்கா கிடையாது. இன்னொன்னு நான் இதோட சேர்ந்து எதுவும் வரும்னே, ரஜோகுணம், தமோ குணம், சத்துவகுணமும் சேர்ந்தது. அப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காம்பினேஷன் வந்துடும். அந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறதுல இந்த ரேஷியோனாலதான், வித்தியாசப்படுறதுனாலதான். சோ பஞ்சீகரணத்துல நம்மளுடைய 25 தத்துவத்தை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல நமக்கு தேவையானது ரோ அந்தகரணங்கள், இரண்டாவது ரோல பிராணன். பிராணன்ல இருந்தா மற்ற வாயுக்கெல்லாம் வருது, அதுக்கு வேற மூலக்கூறு வந்துருது. பிராணன் ஸ்டார்டிங், அதுல இருந்தா மிச்சம் அபானன், உதானன், வியானன், சமானன், கிரியகரன், கூர்மன் எல்லாமே வருது. தனஞ்சயன், தேவதத்தன் எல்லாம் மற்ற அத்தனதும் அதோட சப்டிவிஷன் தான். பிராணன் தான் ஃபர்ஸ்ட். பிராணனோட மூலக்கூறு என்ன? நீர். இப்போ பஞ்சீகரண ப்ராசஸ்ல இதை கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளை பார்த்தாலே எதுக்கு என்ன மூலக்கூறுன்னு பிக்ஸ் பண்ணிடலாம். அது தவிர நம்ம அகஸ்தியர் சொன்னதையும் நம்ம கரத்தின் விரல் மகிமை அப்படிங்கிற பாடல்ல தான் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். சோ இது நமக்கு
எதுக்கெல்லாம் தெரியணும்? ரோ வந்து எதுக்கு குறிக்குது? ஜீவன் ஆகாய தத்துவத்தால் மேலோங்கியது, மனம் வாயு தத்துவத்தில் மேலோங்கியது, புத்தி நெருப்பு தத்துவத்தில் மேலோங்கியது, நீர் சித்த தத்துவத்தில் மேலோங்கியது, மண் அகங்கார தத்துவத்தில் மேலோங்கியது. அதுதான் அகஸ்தியர் சொன்ன பாடல். அடுத்தது 2வதுல பிராணன் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீர் மூலக்கூறு. இந்த 4 5 தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை பேஸ் பண்ணிதான் சாமிகள் நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு பிக்ஸ் பண்ணி தந்தாங்க. மனமுத்திரைன்னு இருக்கு பாத்தீங்களா? மனமுத்திரை இதோட மனசுக்கு என்ன சொன்னோம்? வாயு, அதனால ஆள்காட்டி விரல். புத்தி முத்திரை வெப்பம், கட்டை விரல். சித்த முத்திரை நீர், துண்டு விரல். அகங்கார முத்திரை மண் மூலக்கூறு, மோதிர விரல். அடுத்தது ஆன்ம முத்திரை நடுவிரல். சோ எப்படி ஒவ்வொரு விரலையும் விரலுக்கு வந்து இந்த பூதங்கள் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஆயுர்வேதா மெடிசன்ல இதேதான் சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் கிவன் ஃபேக்ட், உண்மை. இப்போ இந்த முத்திரைகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விரலையும் அதோட கனெக்ட் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இந்த பஞ்சீகரண மெத்தடும் நம்மளுடைய அகஸ்தியர் சொன்ன அந்த பாடலும் தான். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம பிசிக்கல் பாடினா என்னன்னு சொல்லுவோம்? எர்த் எலிமெண்டால் ஆன எல்லா சாலிட் ஆர்கன்ஸ் தான். அது மண் தத்துவத்தால் ஆனது. சோ அதுக்கு வந்து எர்த். இது வந்து இன்டர்பிரட் பண்ணிதான் சுவாமி சொன்னது. இது எந்த புக்லயும் டைரக்டா இருக்காது. இதுன்னு இருக்காது. பட் நமக்கு மனம் புத்தி சித்தாங்காரத்தை வச்சுக்கிட்டு இங்க பிக்ஸ் பண்றோம். பிசிக்கல் பாடி மண் தத்துவம். அப்புறம் வந்து 2வது என்னது? பிராணமய கோஷம். இதுல வந்து கர்மேந்திரியமும் பிராணனும் சேரும். அந்த பிராணனோடது என்ன சொன்னோம்? பஞ்சீகரணத்துல நீர் தத்துவம். சோ இது வாட்டர். ஏன்னா பிராணன் தான் அதுல முக்கியம். பிராணன் தான் வந்து கர்மேந்திரியத்தை இயக்குது. ரெண்டும் சேர்ந்தது வந்து நமக்கு பிராணமய கோஷம். ஆனா பிராணன் தான் அதுக்கு ஆதாரம். அதனால வாட்டர் மாலிகூல். அடுத்தது 3வது மனோமய கோஷம் வந்து மனசும் ஞானேந்திரியமும் சேர்ந்தது. மனசுக்கு என்னது? வாயு, அதை பிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்டெலெக்ட் பாடி, புத்தியும் ஞானேந்திரமும் சேர்ந்ததுதான் அந்த விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு வந்து வெப்ப மூலக்கூறு. அடுத்தது நம்மளுடைய ஆனந்தமய கோஷம் சொல்றோம்ல, அது வந்து மெமரிஸ், ஃபீலிங்ஸ், ஆகாய தத்துவத்தால் நம்மளுடைய இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கும் உங்களுக்கு. அப்போ 5 மூலக்கூறுகளும் 5 கோஷங்களுக்கும் ஆச்சு, 5 அந்த கரணங்கள் பிளஸ் ஆன்மாவுக்கும் ஆச்சு. அப்போ நம்ம என்டையர் உடம்புக்கு வேண்டிய அத்தனை மூலக்கூறுகளையும் கை விரல் மூலம் கொடுக்கிறது காரணம் இதுதான். இந்த கை விரல்கள் மூலம் கொடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். சோ அன்னமய கோஷம் முத்திரையை சொல்லிட்டோம், மனோமய கோஷ முத்திரையையும் சொல்லியாச்சு. இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல அடுத்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.